ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான மை யூனிக் ஸ்கில் மேக்ஸ் மீ ஓபி ஈவன் அட் லெவல் 1 சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் அதே நேரத்தில் சூப்பராகவும் போக ஆரம்பிக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை யூனிக் ஸ்கில் மேக்ஸ் மீ ஓபி ஈவன் அட் லெவல் 1 சீசன் 1 எபிசோட் 5. நம்ம ஹீரோவும் எமலியும் இப்போ புது வீட்டுக்கு போயிருக்காங்க. எமலி வழக்கம் போல சமைச்சிட்டு இருக்கா. நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நீங்கள் இது எல்லாத்தையும் மேலே இருந்து பார்த்துட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எமலி நினைக்கிறா. நம்ம ஹீரோ நிஹோனியம் லெவல் 1லயே ரொம்ப தூரம் தள்ளி போனதுல இப்போ மம்மிஸ் வந்து அட்டாக் பண்ணுது. அதுல இருந்து கிடைக்கிற சீடை நம்ம ஹீரோ எடுக்கிறான். ரியோட்டா மேக்ஸிமம் ஸ்பீட் இன்க்ரீஸ்ட் பை 1 அப்படின்னு வருது. ஒரு மம்மி அட்டாக் பண்ண வரவும் புல்லட் இல்லாததுனால காலாலேயே கேட்க விட்டு அதை சாகடிக்கிறான். ஆமால இப்போ என் ஸ்ட்ரென்த் எஸ் ரேங்க் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ கில்டில் உட்காந்துட்டு இருக்கோம். ஹாய், நீ இதனா ரியோட்டா சாட்டான்னு ஒருத்தன் வந்து கேட்கறான். நெப்டியூன் இவன் தான் அந்த ஆளா? ஓ இவன் தான் அந்த பையனா அப்படின்னு 2 பேர் கேட்கறாங்க. என்னையும் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்களா? ஆமா, அவங்களுக்கு என்ன வேணும் நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் கூட ஆம் ரெஸ்லிங் போடணும்னு நினைக்கிறேன், நீ ரொம்பவே ஸ்ட்ராங்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். என் கூட மேட்ச் போட உனக்கு ஓகேவா அப்படின்னு நம்ம கேட்கவும் வந்ததுல இருந்து இவன் ஓவர் சீன் போட்டுட்டு இருக்கான். அதுவும் பொண்ணுங்க முன்னாடி. எனக்கும் ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆம் ரெஸ்லிங்க்கு ரெடி ஆகுறான். நான் தான் இப்போ எஸ் ரேங்க் ஆச்சே நம்ம ஹீரோ ட்ரை பண்ணா. அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். நம்ம ஹீரோவும் அவனை ஓரளவு ஈக்குவலா இருந்தாலும் நம்ம ஹீரோ அவனை தோக்கடிச்சிருந்தான். நெப்டியூன் தோத்துட்டாரான்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஒரு நிமிஷம், நெப்டியூன் இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. சாக்ராவோட ஸ்ட்ராங்கஸ்ட் அசோசியேஷன் தான் நெப்டியூன் யாருசா சொல்லியிருப்பா. எனக்கு இது பத்தாது, நம்ம இன்னொரு ஆம் ரெஸ்லிங் மேட்சோ விளையாடுமான்னு நெப்டியூன் கேட்கவும் ஆல்ரெடி நம்ம இங்க ஒரு சீனை மேக் பண்ணிட்டோம், எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அப்ப எனக்கு வர வழி இல்லை அப்படின்னு நெப்டியூன் பஞ்ச் பண்ண வரவும் தடுக்கணும் நம்ம ஹீரோ ஒரு பஞ்ச் விடுறான். அவங்க பறந்து போய் விழுறாங்க. எதுக்கு இப்படி திடீர்னு அட்டாக் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். வா ரியோட்டா, எல்லாரும் சொல்ற மாதிரி நீ உண்மையிலேயே ரொம்பவும் ஸ்ட்ராங் தான். என்னோட ஃபேமிலியில நீயும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், நீ ஜாயின் பண்ணிக்கிறியா நெப்டியூன் கேட்கறான். என்னது நெப்டியூனோட ஆஃபரையே வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு எம்லி கேட்கவும் திரும்பி வர்றதுக்கு ஆல்ரெடி எனக்கு ஒரு வீடு இருக்கு, அதுவே எனக்கு போதும், அது போக நீ இருக்குன்னு சொல்லவும் எம்லி ரொம்ப ஹாப்பி ஆகுறா. லோ லெவல் அப்படின்னு ஈவோ உட்காந்து கேரட் சாப்பிட்டுட்டு இருக்கா. நெப்டியூனே உன்னை இன்வைட் பண்ணிருக்காருன்னா அது ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு, நீ ஒரு ஹீரோயோட அப்படின்னு எம்லி சொல்றா. உடனே நம்ம ஹீரோவை வைக்கப்படுறான். இப்போ நிஹோனியம் குள்ள நம்ம ஹீரோ பண்ணா பிரின்சஸோட ஆளுங்க இருக்காங்க. இதே என்ன பாக்ஸ் நம்ம ஹீரோ கேட்கறான். இது ஒரு புது வகையான மேஜிக் பாக்ஸ், நான் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த பாக்ஸ் டைரக்டா டிராப் ஐட்டமா கலெக்ட் பண்ணிக்கிடும். அண்ட் எந்த பர்சன் மாஸ்டர் தோக்கடிச்சாங்களோ அவங்க பேசும் இதுல வந்துடும். தான் எல்லா மாஸ்டரையும் தோக்கடிக்காங்கன்னு சொன்னா யாரும் நம்பல, அதுக்காக தான் இதை நான் ரெடி பண்ணேன். இந்த நீ இந்த பாக்ஸை வச்சுக்கோ, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி சொல்லு அப்படின்னு அவர் கொடுக்குறாரு. எங்க இது ரொம்ப அதிகம், சரி இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இது ஆட்டோமேட்டிக்கா ஐட்டம் டிராப்ப கலெக்ட் பண்ணா நான் ஒரு வழியா சீட வெளியே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு இப்ப மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா நம்ம ஹீரோ வெளியே கொண்டு வந்து ஷூட் பண்றான். ஃப்ரீசிங் புல்லட்ஸ் நம்ம ஹீரோவால இப்ப ஈஸியா மேக் பண்ண முடியுது. ஸ்கெலிட்டனுக்கு ஃப்ரீசிங் புல்லட் வருது, அப்ப மத்த மான்ஸ்டருக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா உள்ள போயிட்டு ஜாம்பி அண்ட் மம்மி நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கான். ரியோடா வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எம்லி கேட்கவும் பொறுத்திருந்து பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜாம்பியவும் மம்மியவும் நம்ம ஹீரோ ஷூட் பண்ணவோ வேற டைப்பான புல்லட்ஸ் கிடைக்குது. நினைச்சேன் ஐஸ்க்கு அப்புறம் ஃபயர் தான் இருக்கும் நம்ம ஹீரோ எடுக்கிறான். அந்த இன்னொரு புல்லட்டையும் நம்ம ஹீரோ எடுக்கணும். இங்க என்னதான் நடக்குதுன்னு எம்லி கேட்கவும் இந்த புல்லட் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நிஹோனியம்குள்ள இருக்கிற மான்ஸ்டர்ஸ் அந்த பாக்ஸை வச்சு ஸ்ட்ரையா மாத்திரம் அது வழியா எனக்கு மேஜிக் புல்லட்ஸ் ஈஸியா கிடைக்குதுன்னு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ எதையோ சென்ஸ் பண்றான். பிரச்சனை வர போதுன்னு தோணுது நம்ம ஹீரோ சொல்லவும் சொல்ல மறந்துட்டேன், மேஜிக் ஸ்ட்ராம் வருது, தான் அவனை கூப்பிட வந்தது அப்படின்னு எம்லி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போற. மேஜிக் ஸ்ட்ராம பத்தி நம்ம ஹீரோ வந்து எர்சா கிட்ட போய் விசாரிக்கிறான். இதை பத்தி கூட உனக்கு தெரியாதான்னு கேட்கவும் எம்லி ஓரளவு சொன்னா பட் எனக்கு டீட்டெயிலா தெரியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேஜிக் ஸ்டாம் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் ஃபினாமினான், அது எப்பவாச்சும் தான் ரேரா நடக்கும். பட் அந்த ஸ்டாம் வர டயத்துல எந்த மேஜிக் யூசர்ஸாலையும் அவங்களோட மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது. டஞ்சன் வரைக்கும் அதை ரீச் பண்ணும். ஸோ மேஜிக் யூஸ் பண்ண முடியாததுனால தான் இந்த டயத்துல டஞ்சன்ல மான்ஸ்டர் கூட யாரும் ஃபைட் பண்ண போக மாட்டாங்க. டிராப் ஐட்டம் கிடைக்காததுனால கேஷ் ஃப்ளோ ரொம்ப கம்மியா இருக்கும். அதான் எமிலி கூட ஷாப்பிங் போயிருக்கா அப்படின்னு எர்சா எக்ஸ்பிளைன் பண்றா. ப்ளீஸ் யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, என்னோட பார்ட்னர் ரோசா சிலிகான்ல மாட்டிக்கிட்டா அப்படின்னு ஒருத்த வந்து நிக்கவும் சிலிகான்கிற டஞ்சன் ஃபுல்லாவே மேஜிக் யூசர்ஸ்க்கானது தான். ஸ்டாம் இருக்கிறதுனால அங்க மேஜிக்கே யூஸ் பண்ண முடியாதுன்னு எர்சா சொல்றா. யாருமே அங்க ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இல்ல. ஸோ என்ன பண்ணான்னு தெரியாம அவனும் அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன் மத்த யாருமே ஹெல்ப் பண்ணல நம்ம ஹீரோ கேட்கவும் கஷ்டமா இருக்குல்ல அப்படின்னு நெப்டியூன் வந்து நிக்கவும் திடீர்னு ஏன்டா பின்னாடி வந்து நிக்கிறான் நம்ம ஹீரோ கேட்கறான். சிலிகான்ல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் மேல பிசிக்கல் அட்டாக் ஒர்க் ஆகாது, மேஜிக் அட்டாக் மட்டும் தான் ஒர்க் ஆகும். மேஜிக் ஸ்டாம் இருக்கும்போது யாராலையும் மேஜிக் யூஸ் பண்ண முடியாது. ஈவன் நான் கூட அந்த சிலிகானை விட்டு தள்ளி தான் இருப்பேன் அப்படின்னு நெப்டியூன் சொல்றான். மேலே இது ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் தான் எர்சா சொல்றா. யாராச்சும் கருணை காட்டுங்க அப்படின்னு நம்ம அழுதுட்டு இருக்கோம். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் சொல்றான். சிலிகான்ற அந்த லெவல்ல தான் ரோசாங்கிற பொண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் இப்ப சிலிகானுக்கு போறான். லெவல் 3க்கு போங்க, ரோசா அங்கதான் மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்லி விட்டுருப்பான். நார்மல் அட்டாக்ஸ் ஒர்க் ஆகாது. நம்ம ஹீரோ ஃபயர் புல்லட்டை யூஸ் பண்றான். ஐட்டம் டிராப்ப கலெக்ட் பண்ண டைம் இல்ல, சோ அதை ஸ்ட்ரையா மாறக்கூடாதுன்னு ஐஸை வச்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தான். பரவாயில்ல, மேஜிக் ஸ்டாம் டயத்துல கூட என் புல்லட்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ ஃபாஸ்டா உள்ள போறான். ரியோடா இவ்வளவு நேரமாச்சு என்ன நீ இன்னும் வரல அப்படின்னு எம்லி வந்து பார்த்தா ரியோடா சிலிகானுக்கு போயிருக்கான்னு சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சிலிகான் லெவல் 3 நம்ம ஹீரோ ரீச்
ரீச் பண்றான். வர மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபயரை வச்சு ஷூட் பண்ணி டிராப் ஐட்டமை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தான். இப்ப ரோசாங்கிற பொண்ணையும் நம்ம ஹீரோ பாத்துருந்தான். இந்த பொண்ணாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்கியூஸ் மீ நம்ம ஹீரோ பாத்துட்டு இருந்தா அந்த இடத்த சுத்தி இன்னும் நிறைய மான்ஸ்டர் வந்து நிக்குது. நம்ம ஹீரோ கிட்ட வர புல்லட்ஸ் இல்ல. எமிலியும் ஈவாவும் ஃபாஸ்டா அங்க போயிட்டு இருக்காங்க. ஈவ்னியும் ஹெல்ப் பண்றதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி எமிலி சொல்லவும் அவனோட கேரக்டர் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும், அதுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ண வரேன். அவன் நீ எதுக்கு ஹெல்ப் பண்ண வர அப்படின்னு சொல்லி ஈவ் கேட்கவும் ஏன்னா அவனை பார்க்கும்போது எங்க அம்மாவை பாக்குற ஞாபகம் இருக்கு அப்படின்னு எமிலி சொல்றா. வா அம்மா சூப்பர் அப்படின்னு எமிலி பாத்துட்டு இருக்கா. உங்களால முடியாத மான்ஸ்டர் கூட கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி உயிரை விட போறீங்களா, அந்த லெவலுக்குலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு அட்வென்ச்சரர்ஸ் திட்டிட்டு சரி நீங்க கஷ்டப்பட்டதுக்கு ட்ரீட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூடயும் சேர்ந்து எமிலியோட அம்மா என்ஜாய் பண்றாங்க. யார் பிரச்சனையில இருந்தாலும் எங்க அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு எமிலி யோசிச்சுட்டு இருக்கா. ஒரு ஸ்ட்ரே டிராகன் தப்பிச்சிடுச்சு அப்படின்னு ஒருத்த ஓடிட்டு இருக்கவும் கவலைப்படாத எமிலி இதை அம்மா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க போய் அந்த டிராகன் கூட ஃபைட் பண்றாங்க. அந்த டிராகனை தோக்கடிச்சிருந்தாங்க. பட் அவங்களாலையும் அதுக்கு மேல நடக்க முடியல. எமிலி நீ அலறதுக்கு இன்னும் டைம் இருக்கு, முதல்ல அம்மாவை இந்த இடத்துல இருந்து வெளியே கூட்டிட்டு போ, வெளியே போறதுக்கு உனக்கு வழி தெரியும்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. இந்த இடத்துலயே நான் கடந்த என்னோட பொருள்லாம் ஸ்ட்ரையா மாறதை நான் விரும்பல, மக்கள் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீ டஞ்சன்ஸ்க்கு வந்தேன்னா கேர்ஃபுல்லா இரு சரியா எமிலி அப்படின்னு அவங்க சாகிற டயத்துல கூட மத்தவங்க மேலதான் ரொம்பவே அக்கறையா இருந்தாங்க. சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் அவங்க எப்பவும் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்கள ஒரு ஹீரோன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. இப்போ ரியோடாவும் அதே மாதிரி தான் தன்னை பத்தி யோசிக்காம மத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவான். அவனை தான் எல்லாரும் ஹீரோன்னு சொல்றாங்க. அவனுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு எமிலி யோசிக்கிறா. நம்ம ஹீரோவோட நார்மல் புல்லட்ஸ் வச்சு அதை ஷூட் பண்றான். பட் அதுக்கு எதுவுமே ஆகல. ஃபாஸ்டா அந்த ரோஸாவை தூக்கிட்டு நம்ம ஹீரோ வெளியே ஓடிட்டு இருந்தா. ரியோடா அப்படின்னு எமிலி கூப்பிடுறா. உனக்காக புல்லட்ஸை நாங்க கொண்டு வந்திருக்கோம், அதுங்களை நாங்க சமாளிக்க நீ புல்லட்ஸ் ரெடி பண்ணு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹீரோ பாக்ஸுக்குள்ள வச்சிருந்த சீட் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி அதை ஸ்ட்ரையா மாத்திட்டாங்க. ஜாம்பிஸும் மம்மிஸும் இவங்களை ஃபாலோ பண்ணி வருது. எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஷூட் பண்ணி மேஜிக் புல்லட்ஸா மாத்திரான். ஒரு வழியா இப்ப சிலிக்கான்ல இருந்து இவங்க எல்லாரும் வெளியே வராங்க. அந்த ரோஸாக்கு ரொம்பவும் அடிபட்டிருக்கு. என்னால என் ஹீலிங் மேஜிக் கூட யூஸ் பண்ண முடியாதுன்னு நம்ம யோசிக்குவோம். நான் இதை பாத்துக்கிறேன். நம்ம ஹீரோ ஒரு புல்லட்டை வச்சு ஷூட் பண்ணுவோம், அவளுக்கு ஹீலிங் ஆகுது. இது என்னதுன்னு கேட்கவும் அந்த மம்மியை ஷூட் பண்ணதுல நம்ம ஹீரோ கிடைச்ச புல்லட் ஹீலிங் புல்லட் தான். அதை தான் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணியிருக்கான். உங்க உதவிக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்னர் ஆளறான். ஹாசம் ஒரு வழியா நம்ம அவங்களை காப்பாத்திட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணுவோம். எமிலிக்கு அவங்க அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்கு. நல்ல ஐடியா பண்ணீங்க, உங்களால தான் எனக்கு அந்த மேஜிக் புல்லட்ஸ் கிடைச்சது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பெருசாலாம் எதுவும் பண்ணல, நீ பண்றதை பார்த்தா அப்படியே பண்ணோம் அப்படின்னு எமிலி சொல்றா. வேணா நம்ம வெளியே சாப்பிடுவோம், நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப டயர்டா இருப்பீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா என் கையால சமைக்கிறா, நம்ம வீட்லயே போய் சாப்பிடலாம் அப்படின்னு எமிலி சொல்றா. அம்மா என் லைஃப் நான் ரொம்பவே என்ஜாய் பண்றேன் அப்படின்னு எமிலி நினைக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ அந்த ஊர்ல இருக்கிற நெப்டியூன்கிற ஸ்ட்ராங்கான டீமை விடவே நம்ம ஹீரோ ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாறிட்டான். நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்தா நம்ம ஹீரோவோட ஓவர் பவர் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ற மாதிரி கதையே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.